யார் என்னை விடுதலை ஆக்குவா? This is our question. Who shall deliver me? என் கடத்துல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவா? Who shall deliver me from it? ஐயோ, நான் கட்டப்பட்டிருக்க மாந்திரிக சூனியருக்கு என்னை யார் விடுதலை ஆக்குவா? I have been bound by the witchcraft. Who shall deliver me? என் குடும்பத்துல இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கு, யார் எனக்கு விடுதலை ஆக்குவா? I have such a hardship situation. எனக்கு வியாதியோடு இருக்கு, யார் என்னை சுகமாக்குவா? I am in sick. Who shall heal me? மனவேதனையோடு இருக்கேன், Maybe a depression. யார் எனக்கு ஆறுதலை கொடுப்பா? Who shall comfort? காட் பிளஸ் யூ. வரங்களுக்கான ட்ரைனிங் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அநேக வாலிபர்கள், அநேக ஊழியம் செய்கிற வாஞ்சி உள்ளவர்கள், நிறைய குடும்பத்தினர் எங்களுக்கு இந்த வரங்கள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சபையில பார்த்தீங்கன்னா கட்டுகள் உடைக்கிறது, ப்ராஃபிட்டிக்கல் பேசுறது, வியாதியை சுகமாக்குறது, நேகர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் இது எனக்கும் வருமா, என்னாலையும் செய்ய முடியுமா? நிச்சயமாகவே தேவ அபிஷேகம் யார் யார் மேல இருக்கோ அவர்களால் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய முடியும். உங்களுக்கும் வாஞ்சியா இருக்கு, நாங்கள் இலவசமா சொல்லி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இரவு நாட்கள்ல இரவு 10:30 மணி முதல் 2 மணி வரை இந்த ஜெபம் நடக்கிறது. நீங்க சென்னையிலே சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, நீங்க வரலாம், வந்து எங்களோடு நீங்க கற்றுக்கொள்ளலாம். இதற்கு எந்த ஒரு சார்ஜும் இல்லை, இது இலவசம் தான். வாங்க, இந்த 9 வரங்கள்னால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆவிக்குரிய உலகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வரங்கள் இருந்தா போதும், நம்ம இந்த உலகத்துல பிரகாசம் அடைய முடியும். அநேக ஜாதிகளை நாம் கொள்ளையடைக்க முடியும். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம். 9 வரங்களுக்கு உண்டான காரியங்களை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம், கற்றுக்கொள்ள போறோம். வாருங்க. நீங்க வெளி தேசங்கள்ல இருக்கிறீங்கன்னா, வர முடியலன்னா ஜூம் மீட்டிங் நான் நடத்துறோம். அதே நேரங்களில் ஜூம் காலில் வர்றவர்களுக்கு கடைசியா நான் ஜெபிக்க நான் விருப்பப்படுறேன். நீங்களும் அந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்க. ப்ரேயரை நீங்க லிசன் பண்ணா போதும், வீடுகளில் சவுண்ட் வச்சா போதும், அது எப்படிப்பட்ட மாந்திரிக கட்டுகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குழப்பங்களா இருந்தாலும் சரி மாற ஆரம்பிக்கும். அந்த நாட்கள்ல இங்க வருவர்களுக்காய் தனித்தனியா நாங்க ஜெபிக்கிறது இல்லை. இது ஜெபிச்சு ஒருத்தருக்கு ப்ராஃபிட்டிக்கல் சொல்ற நேரங்களும் இல்லை. நீங்களும் ஊழியத்துல இப்படிப்பட்ட காரியங்கள்ல கலந்து கொள்ளலாம். வரங்கள் செயல்படும். நீங்க ஊழியக்காரா இருக்கலாம், யாரா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும், ஆண்களா இருந்தாலும் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வாங்க, நம்ம வரங்களுக்கு நேராய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை கலக்கினவர்களாய் மாறுவோம். எடுத்து வாசிங்க. We can meditate from ரோமர் 7ஆம் அதிகாரம் from the book of Romans 24ஆம் வசனத்தை வாசிப்போம். verse 24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இதுதான் கொஸ்டின். யார் என்னை விடுதலையாக்குவார்? This is our question. Who shall deliver me? என் கடத்துல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவா? Who shall deliver me from it? ஐயோ, நான் கட்டப்பட்டிருக்க மாந்திரிக சூனியருக்கு என்னை யார் விடுதலை ஆக்குவா? I have been bound by the witchcraft. Who shall deliver me? என் குடும்பத்துல இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கு, யார் எனக்கு விடுதலை ஆக்குவா? I have such a hardship situation. எனக்கு வியாதியோடு இருக்கு, யார் என்னை சுகமாக்குவா? I am in sick. Who shall heal me? மனவேதனையோடு இருக்கேன், Maybe a depression. யார் எனக்கு ஆறுதலை கொடுப்பா? Who shall comfort me? ஏன் நம்ம வாழ்க்கையில பாவங்கள் வருகிறது? Why sins are coming? ஏன் பிரச்சனைகள் வருகிறது? Why problem coming in our life? ஏன் நம்ம சிறைப்பட்டு போய் இருக்கிறோம்? Why we are at captive? எடுத்து படிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இழந்து போனார்கள். கவனிங்க, நம்ம ஏன் ஆசீர்வாதத்துல நம்ம சிறைச்சாலை வாழ்க்கையிலே இருக்கிறோம்னா, நம்ம ஏன் நம்ம சிறைப்பட்டு போயே இருக்கிறோம்னா, Why we are captive? நம்ம அடைப்பட்ட மாதிரியே இருக்குன்னா, சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பாவம் என் வாழ்க்கையில இருக்கா? Place the hand on your heart and ask, is sin in your life? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில பாவமே இல்லைன்னு சொல்லிட்டு? அப்படி ஒருத்தவன் என் வாழ்க்கையில பாவமே இல்லைன்னு சொல்றானா, அவன் தான் மகா பெரிய மனிதன். If someone confess their self, they are sin free, they are the great. இந்த உலகத்துல ஒருவனும் பாவம் செய்யாத மனுஷனே இல்ல. No one is perfect man in the world. அந்த பாவமானது என்ன பண்ணுதான்? What the sin? ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கிறதினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, Hallelujah. பாவத்திற்கு நம்ம எப்படியா இருக்கிறோமா? அடிமையா இருக்கிறோம். We are slave to sin. ரோமர் 6
17 சொல்லுகிறது நாம் பாவத்திற்கு அடிமையாய் காணப்படுகிறோம். We seems to be slave to sin. அடிமை என்பது சிறைச்சாலை. The slaveness is equal to the அடிமைப்படுத்துவது வேற, அடிமைப்பட்டு இருக்கிறது வேற. The difference between make you slave and being slave. உனக்கு விருப்பமே இல்ல, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நீ அடிமையா இருக்கணும், இங்க கட்டப்பட்டிருக்கும். Without your wish, someone make you to slave. உன் விருப்பம் இல்லாம உன் கை காலை கட்டி வச்சிருப்பாங்க. Without your will, they may be bind you. இது அடிமைப்படுத்துவது. This is make you slave. ஆனா பாவமானது என்ன பண்ணுதுன்னா, But what sin doing? நீங்களே போய் அந்த அடிமையில போய் உட்கார்ந்து நான் அடிமையாவே இருந்துக்கிறேன். By valiantly we go and confess. நான் அடிமையாவே என் வாழ்க்கையை இருந்துக்கிறேன். I will make my life slave. நீங்களே போய் தான் விடுவீங்க. Valiantly. கடன் யார் போய் வாங்குறா, நீங்களே தான் வாங்குவீங்க. Who going to get the loan ourselves? வியாதி எதனால வருது? நம்மளே செய்கிற பாவம் மட்டும் இல்ல, நம்ம செய்கிற உடல் ஆரோக்கியமற்ற காரியங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வியாதியை உண்டு பண்ணுகிறது. When we take our weakness because our own activity, we get into the trap. இச்சை பழக்கம், The lust, habit of lust, லவ், love, தகாத உறவு, ராங் ரிலேஷன்ஷிப், the wrong relation, இன்னொருத்தர் மேல மோகம், the lust on others, மொபைல்ல தவறான பதிவு செய்வது, watching wrong things on the mobile or registering, தவறானதை பார்ப்பது, watching wrong things, தவறான வெப்சைட்டுக்குள்ள போவது, we entering in the wrong site, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதுக்கு அடிமையா இருக்கிறது. we slave to WhatsApp, Instagram. யோசிச்சு பாத்தீங்களா, யாராவது உன் கையில போய் நீ கம்பல்சரி என்ன பண்ணணும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும், கம்பல்சரி யூடியூப்ல இருக்கணும், யாராவது சொன்னாங்களா? Is anyone compel us to be mandatory in Instagram? நீங்களே தான் எடுத்து வச்சுப்பீங்க. By ourselves we taking. நம்ம நினைப்போம், We thought பாவம் நம்மளை என்ன பண்ணுது? the sin. ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்தை படிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. Hallelujah. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. நம்ம நினைப்போம், We may be thought எல்லாம் நல்லா வாழ்றாங்க, everybody is living well. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிடுச்சு, ஆனா நம்ம சாவவே இல்லையே. But for the wages of sin is death, அப்போ but we are still living. வேற ஒரு பாவத்தை செஞ்சாதான் சாவுமோ? If doing some other sin, then the death will come. மரணம் என்பது எங்கெங்கெல்லாம் சிறைப்பட்டு போயிருக்கியோ அது மரணத்துக்கு ஒப்பான காரியம். The death is equivalent to wherever you are captive. உன் குடும்பத்தில் இருக்க அன்பை நீ இழந்தினா நீ மரணத்துக்கு ஒப்பாய் இருக்கிற. If you are losing the love of your family, you are in debt. 7:15 சொல்கிறது, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நாம் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இங்க கவனிங்கம்மா, Pay attention here. இங்க யாரும் பாவத்தை வேணுட்டு செய்யல. No one doing the sin willfully. ஒவ்வொரு குடிகாரனும் பாத்தீங்கன்னா நான் குடிக்க கூடாதுன்னு நினைப்பான். Each drunkard think not to drink. குடிக்கும் போது சத்தியம் பண்ணுவான், ஒரு வீட்டுல நாளில இருந்து நான் குடிக்க மாட்டேன். They will promise tomorrow onwards I won't drink. போதையில சொல்லுவார். Maybe the drowsy they say. அவங்க மனைவி காலையில எந்திச்சு கேட்கும், In the morning wife asked him, எங்க நேத்து நைட்டு நீங்க குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. yesterday you promised not to drink. அவர் நானா சொன்னேன்? Isn't it I say? அப்பனா சரி நான் எடுத்துக்கிறேன். Then காலையில நான் இனி குடிக்க மாட்டேன், from tomorrow I won't drink. மதியானம் And the நான் noon குடிக்க மாட்டேன், I won't drink. நான் இனிமேல் குடிக்கவே கூடாது. I shouldn't drink henceforth. சாயந்தரம் Evening ஒயின் ஷாப் பக்கமே போக கூடாது. I should not go to the. இன்னைக்கு ஒரு நாள் நான் எப்படி இருக்கணும்? வைராக்கியமே இருக்கணும். I should be strong today. 8 மணி ஆனா Once the 8 p.m. வீட்டுக்கு இந்த பக்கம் போகணும், ஒயின் ஷாப்புக்கு இந்த பக்கம் போகணும். He should go the right hand பைக் side. தானா for இப்படி home இந்த and பக்கம் left போய் side இப்படி தான் wine shop. திரும்பும். Automatically they will turn to the. நான் என்ன wine shop. பண்ணாலும் வண்டி போய் அங்க நிக்குது. எல்லாம் வண்டி போல நீ தான் போய் நிறுத்துற. They said the vehicle goes to the shop, but it is not. ஒவ்வொருத்தர் ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அடிமைப்பட்டு இருக்கீங்க. Each and everyone slave to someone. சில பேர் சீரியலை பார்த்து கொண்டே இருப்பீங்க. Maybe someone watching சவுண்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கண்ணு பார்த்தா போதும் ஒரு திருப்தி. Even without sound they watching. எத்தனை பேர் சினிமாக்கு போதையா இருக்கீங்க? அது இல்லைன்னா இருக்க முடியாது. How many of you slave to movies? சில பேர் முதல் ஷோ பார்த்தே ஆகணும். Some people wish to watch the first show. ஃபர்ஸ்ட் படத்தை நான் என்ன பண்ண பார்த்துடணும். The first day first show. அது போதை. That's குடும்பத்துல காசு இருக்கோ இல்லையோ, வேலை இருக்கோ இல்லையோ, முதல் லீவ் போட்டு முதல் ஷோல போய் உட்காரணும். They need to watch the first show whether they have money or நான் சொல்றதெல்லாம் அப்பா இதுல நான் இல்லப்பா. not. We thought I'm not. நான் சொல்றேன் கேளுங்க, சில பேர் ஐபிஎல் எல்லாம் போகும்.
Some people are willing to watch யாரோ ஒருத்தர் IPL. ஆடுவான், ஆனா நம்ம அந்த ஐபிஎல்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்போம், பார்த்துட்டே இருப்போம். Someone play over there, but we showing our interest. சில பேரு சாப்பாட்டு நம்ம Some people சில பேருக்கு desire மீன் for குழம்பு food. மீன் வறுவல்னா போதும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி நான் உடனே சரண்டர் ஆயிடுவாங்க. Some people surrender for fish fry no matter. சில பேர் பிரியாணினா போதும், பிரியாணி கண்ட இடம் சொர்க்கம். Some people loving the biryani, they feel like heaven. சில பேர் சாம்பார் சோறை காட்டினா உழுந்துருவாங்க. Some people they love food and addicted to it. மனைவி சில பேர் அந்த காலத்துல சொல்லுவாங்க, என் மனைவியை மயக்கணும்னா ஒரு முளை பூ இருந்தா போதும், ஒரு அல்வா இருந்தா போதும். If I have a flower, I can able to. இப்ப அல்வா போய் பூ போய் என்ன வந்துருச்சு, Now ஒரு சாரி இருந்தா போதும், அந்த மனைவி என்ன ஒரு சாரி வாங்கி கொடுத்தா போதும், அவங்கள ஐஸ் வச்சது போல ஆயிடும். அப்படி if we give a saree, we can icing. மயக்கம். நீங்க இந்த பாவத்தை நீங்க செய்யணும் இல்ல, நீங்க விரும்பல, விருப்பம் இல்ல, ஆனாலும் நீங்க செய்றீங்க. You don't wish to do the sin, but you are doing. ரோமர் 7:17 சொல்லுகிறது, ஆதலால் அதனால் நான் அல்ல இங்க சொல்லுவேன் அடிக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள இருக்குது என்ன செய்ய வைக்குது. The thing within me makes me to sin. ஒரு பொண்ணு என்ன திட்டு சொல்லுது, One of our daughters said, பாஸ்டர் நான் அந்த பையனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த பையன் இப்படி போகும்போது கண்ணு மட்டும் தானா போகுது பாஸ்டர். "You said I not to see the." நான் பார்க்க கூடாது, இன்னைக்கு அவன் வந்தா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அவன் வந்து போனோன்னு I thought not to see the boy, but I'm not able to control. நீங்க வேணா பாருங்களேன், பைக்ல போற பசங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டா போயினே தான் இருப்பான், சிக்னல் கூட அவன் கண்ணுக்கு தெரியாது. If you look at the boy riding the ஒரு bike, சுடிதார் போட்ட பொண்ணு ஒரு ஸ்கூட்டில போட்டுமே, ஆனா அவனை கேளுங்க, அவன் பார்க்க கூடாது, நான் ரோட்டை பார்த்து தான் போகணும்னு நினைப்பான், ஆனா முடியல. நான் அல்ல, if you ask him, he won't wish to turn and see it, but is doing. நான் என் மனைவியை அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் இல்ல, அடிச்சிடுறேன். I wish not to beat wife, but I'm doing. நான் திட்டக்கூடாதுதான் முடிவு பண்றேன், I நான் decided இல்ல. not to scold, but நிறைய நேரம் நமக்கு விரும்ப இல்ல, ஆனா வேற ஒருத்தர் வசனம் சொல்லுது, ஆதலால் நான் இல்ல, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு வாசம் செய்யுது. அப்போ இயேசு கிறிஸ்து உன் உடம்புக்குள்ள இல்ல. யார் யார் பாவம் செய்றீங்களோ உன் இருதயத்துல தேவன் இல்ல, யாரோ ஒருத்தன் உட்கார்ந்துட்டு உன்னை ரோல் பண்றான். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. no one thing, the Lord is not in your heart when you doing sin. Someone sitting over there. இன்னைக்கு போன் எடுக்க கூடாது நீங்க தீர்மானித்து பண்ண, You just take a decision not to take mobile. ஏதோ ஒண்ணு சொல்லும், எடுத்துரு நல்லா இருக்கும், ஒரே ஒரு அப்டேட், அவன் பண்ணிருப்பான், இவ பண்ணிருப்பா, இல்ல ஒன்னே ஒண்ணு இந்த நியூஸ் வந்திருக்கும், அந்த நியூஸ் வந்திருக்கும். Something will tempt you to make watch the mobile, some news you will ஏதோ get ஒண்ணு it, or சொல்லும், someone நான் will இல்ல. message you. I'm not. அப்பா நான் பார்க்கல, I'm not seeing. இன்னைக்கு நைட் ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணணும். I need to do family prayer today. ஒண்ணு சொல்ல வேணாம், பண்ணு, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். As someone will say, we can take a rest. ரோமர் 7:19 சொல்லுது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். விரும்பாத தீமையையே செய்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன நம்ம விரும்பினதை செய்ய முடியல, ஆனா ஏதோ ஒருத்தர் செய்யறான். Someone is doing, but ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் தேவன் ஆணித்தரமா பேசிக்கொண்டே தான் இருப்பார். the people who saved, the Lord speaks. ஓ இருதயத்தை உலுக்கி கொண்டே இருப்பார். Lord shaking your heart. எப்படியாவது என் பிள்ளையை திருத்தணும் செய்யக்கூடாது கையெல்லாம் கட்டி போட்டாலும் டப்புன்னு வாய் போயிடும். At somewhat the Lord trying to bind and correct yours, but some way we are escaped. அப்போ இதுல இருந்து எப்படி விடுதலை ஆவது? And how we should deliver from this? விடுதலை நிச்சயமாய் உண்டு. Surely there is a அதற்கு deliverance. ஒரு வழி உண்டு. There is a way for it. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் உங்களை என்ன பண்ணுமா? சத்தியம் எங்க இருக்கு? Faith, where is it? எது சத்தியம்? Which one is faith? சொல்லுங்க. தேவனுடைய வசனம், வார்த்தை, இதுதான் சத்தியம். The word of God is the faith. சத்தியம் என்பது லா, Truth. The faith is the law. கட்டளை, It's a command. அவருடைய வழிமுறைகள். It's the way of the Lord. இது எங்க இருக்கு? இதுதான். Where is it? எத்தனை பேர் இதை படிக்கிறீங்க? How many of you reading? ஆனா உங்க வீட்டுல கேளுங்களேன், ஆமா பஸ்ட் கடவுள், ஆமா பஸ்ட் இருக்கு பஸ்ட். கண்டிப்பா குடும்பத்துல சமாதானம் இருக்காது. முதல் காரியம், Definitely they don't have peace at family. சமாதானம் என்பது கணவன் மனைவி பிள்ளைங்க மத்தியில் ஒரு சமாதானம் கண்டிப்பா இருக்காது. Definitely within the family members they don't have peace.
இந்த குறி சொல்றவன் சொல்லுவான். The people soothsayer telling. குறி சொல்றவங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா If you look at the people who says டக்குன்னு வருவான், உன் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். they will say, I will reveal your heart. என் மனசுல இருக்கிறத எப்படி இவன் நீ எப்படி சொல்லுவ? How you will tell? நான் அடிக்கடி சொல்லுவேன், 5 ஒரு நம்பர் நினைங்க. You just think a number. 5 ஒரு நம்பர் நினையா, நீ நினைக்கிறது 3 தான் இருக்கும். By default you will think 3. நீ 3 நினைச்ச உடனே ஓ கரெக்ட்டா சொல்லிட்டா. Then if you think 3, then the last side. 2 பூவை நினைச்சுக்கோ டக்குன்னு மனசுல. நீங்க என்ன பண்ணிப்பீங்க? டக்குன்னு நினைப்பீங்க. You just think 2 flowers. ஒன்னு மல்லிகைப்பூ, ஒன்னு ரோஸா இருக்கும். Either the jasmine or the rose. ஏன்னா அந்த பூ தவிர நீ பார்த்ததே இருக்காது. Because we never see other flowers. கரெக்ட்டா சொல்லிட்டு அர்த்தம் சொல்லுவான். உனக்கு விரோதமா உன் நண்பர்களும் சொந்தக்காரன் தான். There are people against you, that's your friend or relative. கரெக்ட்டா சொன்னீங்க. என் சொந்தம் தான் எனக்கு. நான் கேக்குறேன், உனக்கு வேற எங்க இருந்து பிரச்சனை வரும்? You definitely said right. ஏலியன்ஸ் வந்து பிரச்சனை பண்ண போதா? Is aliens will come and make you இல்ல பாகிஸ்தான்காரன் இலங்கைக்காரன் வந்து பிரச்சனை பண்ண போறானா? Pakistanis or Sri Lankan will இல்ல சைனாக்காரன் வந்து சண்டை போட போறானா? The Chinese will come and உங்ககிட்ட சண்டை போறது உன் சொந்தமோ இல்ல ஃப்ரெண்ட் தான். Either our friends or relatives. சந்தோஷம். அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாருங்க. I'm telling you like way. யார் வீட்ல குடும்ப ஜெபம் பண்ணலையோ what a family குடும்பத்துல சமாதானம் இருக்காது. There is no peace. ஆமா பாஸ்டர். Yes pastor. பணம் இருக்காது. ஆமா பாஸ்டர். வேலை சரியா இல்ல, வருமானம் இல்ல, no job and no proper income. ஏதோ ஒரு பலவீனம் உங்க வீட்டை ஆளுந்துக்கு செய்து கொண்டே இருக்கும். Weakness rule over your family. இது 3 கண்டிப்பா இருக்கும். Definitely these 3. இதுக்கு எங்க இதுல இருந்து விடுதலை ஆவது எப்படி? How should we deliver? சபையில தொடர்ந்து சொல்றோம், குடும்ப ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க. We are continually teaching in the church to நிறைய பேர் தனி ஜெபம் பண்ணுவீங்க, நல்லது. It's good that you praying your own prayers. குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வேதத்தை திறக்கும் பொழுது தேவன் உன்னிடத்தில் ஆசீர்வாதங்களை கொட்டுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. The family prayer when you meditating the God's word, Lord, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Surely the faith deliver you. சரிமா, எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க டெய்லியும்? How many of you reading the Bible daily? அதுவும் கொஞ்சம் தான், 35% கூட இருக்க லீவ் தான், நம்ம ஃபெயில் தான் நம்ம சபை. Even our church also fail, only 20% reading. அல்லேலூயா. Hallelujah. நம்ம என்ன பண்ணுவோம் பாஸ்டர்? டெய்லி ஒரு வாக்குத்தத்தத்தை படிச்சிட்டு நான் போவோம் பாஸ்டர். Daily I read the promise and go. வாக்குத்தத்தம் என்ன கிடையாது, உங்க ஆசீர்வாதம் கிடையாது. The promise is not for your blessings. வேதத்துல எங்கேயோ ஒரு 2-3 இடத்துல தான் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். Lord given promise at somewhere in the Bible. மத்த இடத்துல எல்லாம் தேவ வசனம் வேற ஒண்ணு சொல்லும். But a remaining part in the Bible, the Lord வாக்குத்தத்தத்தை நீ டெய்லியும் படிக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தம் உன்கிட்ட கிரியை செய்யாது. The promise if you read daily it will not work. நீ பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா வேஸ்ட் தான். Just reading the promise. தேவன் எதுவா இருந்தாலும் ஒரு கிரையம் கொடுத்திருப்பார். But for anything the Lord pay. ஒரு கிரையம் கொடுத்திருப்பார். Something the Lord pay. ஒரு வாட்ச் 70,000 80,000 ரூபாய். Maybe a watch cost 70,000. இந்த வாட்ச் கடையில விக்கிறாங்க 80,000 ரூபாய். The watch sold at the shop at the cost of. நான் இந்த வாட்சுக்கு நான் என்ன கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? இதை நான் டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு 10,000 கம்மி பண்ணி 70,000 கூட கேட்டு வாங்கலாம். I need to pay 80,000, maybe I get a discount and then என்கிட்ட 2,000 ரூபாய் இருக்கு, இந்த வாட்சை வாங்க முடியுமா? But with 2,000 rupees will I get this? 2,000 ரூபாய்க்கு வேற வாட்ச் இருக்கு, வாங்கிங்க, இது தர மாட்டேன். But 2,000 we have other option, you can go but not this. சரி, 2,000 ரூபாய் இல்ல ஓசில தருவீங்களா? Will you get the 2,000 freely? ஓடாத வாட்ச் இருக்கு, நான் வேணா ஓசில வேணா தரேன். I have useless watch, you may be take. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கிரையம் உண்டு. There is a value for each and everything. நான் ஐபோன் வாங்கணும், ஐபோன் வாங்குவே, காசு கொடுத்தா தான் கடைக்காரன் கொடுப்பான். You wish to buy iPhone but until you pay you won't get it. நல்லா கவனிக்கணும். Pay attention. அப்போ வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு, to receive or possess the promise, அந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, to possess the promise word, ஒரு கிரையம் கொடுத்தாகணும். we should pay for it. ஒரு கிரையம் கொடுத்தாகணும். We should pay for it. அப்போ அந்த வசனத்தை படிக்கும் பொழுதுதான், when you meditate the அந்த word, வசனத்தோடு படித்துக்கொண்டே இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சாதான் இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நடக்கும். when you meditate the word and then doing it, then the promise will நீங்க work. வாக்குத்தத்தத்தை மட்டும் தனியா கையில வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டே கேட்டா விசுவாசம் அது விசுவாசம் அல்ல. But alone reading the promise will not இதை increase your faith. பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அந்த காசு உன்கிட்ட இருக்கும், You may be have the money. ஆனா இதுக்கு நான் செலவிடல நீ வச்சிருக்க பாரு. You may இப்போ be போய் fit for- தேவையில்லாம போய் ஒரு மட்டன் பிரியாணிக்கு வேற எதுக்கா நான் செலவிடுறேன்?
I may be spent for something else. நான் சொல்ற ஒன்னொன்னுக்கு அர்த்தம் உண்டு. There is a mean for அப்ப it. கிரயம் உன்கிட்ட இருக்கு. There is a payment. ஆனா இந்த வாக்குத்தத்த செலவு வாங்குவதற்கு நீ மனப்பூர்வமா என்ன பண்ணல, இது தேவையில்லை, இது எனக்கு இப்ப இது அவசியம் இல்லை, அதுக்காக நான் அதுக்கு செலவிடல. We may be rejecting it now. ஒவ்வொரு குடும்ப பிரேயர் பண்றேன்னா அது ஒரு கிரயம். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. It's equal. குடும்பமாய் நீ ஜெபம் பண்ண நீ உட்காரும் பொழுது அது தேவனுக்கு அது கிரயமாய் மாறுகிறது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. To be a sacrifice to the Lord. நீ கொடுக்கணும் நினைக்கணும், இது எனக்கு வேணும், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஓசில கிடைச்சா ஓகே. When you prioritize it something and you will be ready to get free. நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு மட்டன், பிரியாணி, சிக்கன் எல்லாம். If you said everything is நீ ready. காசை கொடுமா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு if you ask money, நான் சாப்பிடாமே இருக்கிறேன் பாஸ்டர், but I will keep not eating. எனக்கு ரசம் சோறே போதும். For me the rasam rice is. அப்போ உன்கிட்ட இருக்கு, But you have. ஆனா இதுக்கு நான் செலவிட மாட்டேன். But I will not spend for this. நான் இதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், ஏசப்பாவுக்காக ஒரு நேரத்தை கொடுக்க மாட்டேன். I will not give time for Jesus. எந்தெந்த குடும்பத்துல சத்தியத்தை நீங்க படிக்கிறீங்களோ, Wherever the family யாரெல்லாம் வேதத்தை ஒரு நாள் ஒரு முறையாவது நீங்க படிக்கிறீங்களோ, read the Bible in a day. அது உன் வீட்டை விடுதலையாக்கும், உன் துன்பத்தை விடுதலையாக்கும், உன் நரக வேதனை விடுதலையாக்கும், உன் வியாதியை விடுதலையாக்கும். It will deliver you from this. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடி இருக்கிற இந்த காரியத்தை என் தேவன் விடுதலை கொடுப்பார். Lord will deliver you from the unbelief. ஹல்லேலூயா, Hallelujah. அப்ப வாக்குத்தத்தத்தை படிக்கிறதை விட்டுட்டு apart from reading the promise, பைபிளை படிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படிக்கும் பொழுது அதிலேயே உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருப்பார். the Lord kept blessing in the word. நீங்க எந்த அதிகாரம் என்ன படிங்க, Whatever the book you can, அதுல ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்காய் வைத்திருப்பார். the Lord kept blessing in the chapter. ஏதாவது ஒரு புஸ்தகம் யாராவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிங்க. You maybe take some books. எடுத்தோன்னு சங்கீதம், நீதிமொழிகள், Maybe the Psalm, Isaiah, Isaiah, மத்தேயு, மார்க்கு, லூக்கு. Matthew, Mark, Luke. ஏன்னா இயேசு பேசுனது There and all the Jesus. இதுல தான் ஆசீர்வாதம். These and all the blessings. நீ எந்த அதிகாரம் படிச்சாலும் அதுக்குள்ளாக மறைமுகமாய் ஒரு ஆசீர்வாதம் அமர்ந்திருக்கும். ஏதாவது ஒரு அதிகாரத்தை டக்குன்னு ஒரு பைபிளை எடுத்து பாருங்களேன். You just open a chapter in the Bible. நம்ம எப்பொழுதும் பைபிள் எப்படிமா படிப்போம்? How we read the Bible? நம்ம எப்படி படிப்போம்? How we are reading the Bible? எசப்பா இன்னைக்கு நான் பேசுறேன். Jesus, you speak. சுமந்திரகாளி Just telling some hymn and opened it. இப்ப நான் பிரிச்சேன். I just opened it now. ஏசாயா 1ஆம் அதிகாரம் வந்திருக்கு. I have Isaiah chapter 1. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? What do you have? ஏரோம 18. உனக்கு என்ன வந்தது? கலாத்தியர் வந்துச்சா? படி. இத்தனை பாடுகளையும் இப்ப ஏன் கை வச்சம்மா? வசனத்துல ஆசீர்வாதம் இருக்கு, படிப்பாத. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்று. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, கர்த்தர் சொல்றார், The Lord says, நீ கவலைப்பட்டிருப்ப, எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், அப்பவும் உனக்கு நான் என் ஆவியை நான் தருகிறேன். உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிற, உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிற, I will make a miracle. கிரியைகளினாலேயும், அது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலும், விசுவாச கேள்வியினாலேயும், விசுவாச கேள்வியினாலேயும் எதினாலே செய்கிறார். ஹல்லேலூயா, Hallelujah. நீ எது படிச்சாலும் அதுல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். There is a promise whatever verse you. ஆனா அந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து படிச்சீங்கன்னா கர்த்தர் எதையோ ஒன்னு உங்ககிட்ட செய்ய சொல்லுவார். But if you read it from the beginning of the chapter, the Lord இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. Take a decision today. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குடும்பங்கள்ல ஒரு விடுதலை வேணும்னா, if you need a deliverance at family, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நான் படிக்கணும். a day I'm going to எப்படி படிக்கணும்? How I'm going to read. முதல்ல இருந்து ஆரம்பிக்க, எதுவா இருந்தாலும் முதல் டு முடிவு தான். Whatever from the beginning to end. இந்த மாதிரி குத்துமதிப்பா இருந்தா உன் வாழ்க்கை குத்துமதிப்பா தான் போகும். Don't open certainly and read, then your life would be certain. இன்னைக்கு விசேஷமானதை மட்டும் எடுக்கிறேன்னா கர்த்தர் உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல தான் உயர்த்துவார். If you taking anything specifically, the Lord will lift you somewhere. நான் இதை மட்டும் எனக்கு ஈஸியா படிக்கிறேன்னா
கர்த்தர் உனக்கு ஈஸியா செய்ய வேண்டியது மட்டுமே செய்வார். If you read easy things, the Lord will do the easy things. புரிஞ்சது எதுவா இருந்தாலும் சரி எடுத்து நீ படிக்க When you read and read the Bible, துவக்கத்துல இருந்து முடிவு வரை படிக்கிறேன்னா from the beginning to வாழ்க்கை end, if you read it, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். your கரங்களை தட்டி life ஆமென் will சொல்லுவோமே. be blessed from the நல்ல beginning சத்தமா to கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. end. Amen. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. ஆமென். என்று பிரியமான ஜனமே, My beloved God's children. எடுத்து படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கு. புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? Who bewitched you? அம்மா நீ பைபிளை நீ எடுத்தினாவே மயக்கம் வருமா? If you take the Bible, பிசாசு பாரு, you feel sleepy. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி Not to obey. அது ஒரு மயக்கம். That is the நீ drowsy. பைபிள் எடுத்து நீ படிய ஒரு 1 hour படிய. If you take the Bible and read for an hour, இங்கேயே கட்டில் போட்டு படுக்க வச்சுட்டு போயிடலாம் ஒண்ணு. you will feel more sleepy. காலையில எந்திரிச்சு In the morning you woke up, பைபிள் படி. you just read the Bible. ஆனா பிசாசு உன மயக்கத்தை உண்டு பண்ணுவான். But the evil, இத படிக்க முடியாதபடி தூக்கத்தின் மயக்கத்தை உண்டு பண்ணுவான். it will give you sleep. டிவி மயக்க காட்டி இத படிக்காத. It will be அப்புறம் with you படிக்கணும். watching the TV, television. மொபைல் மயக்கத்தை கொடுத்து இத படிக்காத. It will be with you. இல்ல சண்டே மயக்கத்தை உண்டு பண்ணி இத பண்ணாத. It will deceive you. ஏதாவது ஒரு மயக்கத்தை உண்டு பண்றது அவனோட வேலை. His job is to be with you. நாம மயங்கி போய் வேற ஒரு காரியத்துல மயங்கி போய் அடைய வேண்டிய அந்த லட்சியத்தை அடையாதபடி இருக்கிறோம். We will lose our aim by bewitching other things. எடுத்து படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போமா? இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வசனம் சொல்லுது, என் உபதேசத்துல நிலைத்திருங்க, இந்த சத்தியத்துல நிலைத்திருங்க. Steadfast in the truth. இந்த சத்தியத்துல நிலைத்திருக்க உறுதியா இருக்கணும். Abide in my word. இது நடக்கிறது சத்தியத்திற்கும் வாழ்க்கைக்கும் முரண்பட்டு இருக்கும். The things would be different. மனிதர் சொல்லுவாங்க சத்தியத்தின்படி நம்ம வாழ முடியாதுங்க. The man says we not live. முடியாதுதான். Yes. நீங்க வாழ்ந்து காட்டும் பொழுது கர்த்தர் உங்களை உலகத்திற்கு வெளிச்சமாய் வைப்பார். கரங்களை தட்டி When ஆமென் you சொல்லுங்க. live by faith, the Lord will make you light in the world. இந்த சத்தியத்தை படிப்பதற்கு முடியாது, மயங்கி போய் தான் இருப்போம். We are not able to read the word. ஆனா இத படிப்பதற்கு ஒருத்தர் ஹெல்ப் வேணும் உனக்கு. But we need one's help to read. ஏன் இத படிக்க முடியல? Why we are not able to read? ஏன் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியல? Why we are not able to understand the truth? நம்ம வாலிப பிள்ளைங்களை சொல்லி பாருங்களேன். If you said your youth, ஆம்பளை பசங்கிட்ட பேசாத, do not speak to the boys, பொண்ணுகிட்ட பேசாத, don't speak to girls. ஆனா பேசாவாதான் சொன்ன பிறகுதான் அந்த வாலிப பசங்க மேல ஒரு மயக்கம் மாதிரி இருக்கும். But after we instructing, they will be bewitching. மேக்னெட் மாதிரி இழுக்கும். அப்படியே It seems எதை to be செய்ய வேணாம்னு சொல்றோமோ, ஏன் நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், ஏன் அதுல நிக்க முடியல? we are listening the truth, but we are not able to stand. விரும்பாதது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், But we wish not to do. ஆனா செய்ய முடியல. But we are not able to control. யோவான் 8ஆம் அதிகாரம் 36 சொல்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மயக்கத்திலிருந்து விடுதலையாக To deliver from the bewitched. குமாரன் மட்டுமே உன்னை விடுதலையாக்க முடியும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Can able to deliver you. ஹல்லேலூயா. Hallelujah. எங்க சிறைப்பட்டு போயிருக்கீங்களோ அதற்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியம். Jesus Christ is important. மெய்யாகவே உங்களை விடுதலையாக்குகிறார். Truly he set you free. எக்ஸாம்பிள் எப்படின்னா, How the example? இவர் ஜெயில்ல அரெஸ்ட் ஆயிருக்கார். He was arrested. 2 பேரும் மட்டையை பண்ணிட்டார். He murdered 2 person. இப்ப நான் தான் இவருடைய அப்பா. I'm his father now. Just an example. என்ன மட்டை பண்ணாலும் இவர் ஜெயில்ல உள்ள போய் இருக்கிறார். எனக்கு என்ன இருக்கும்? Whatever he did. இப்படியாவது என் பிள்ளை எடுத்து வரணும். இந்த பிள்ளையை எடுத்துட்டு வர நான் என்ன பண்ணணும்? லாயர் கிட்ட போகணும். To bring him out, I should approach. லாயர் சொல்லுவாரு, the lawyer says, சட்டப்படி என்ன பண்ணணும்? according to the law, பெயில் அப்ளை பண்ணணும். we need to apply bail. சில ஃபைன் கட்டணும். We need to pay fine. சில ப்ரூஃப் கொடுக்கணும். We need to give proofs. நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் வாதாடுறேன். You just bring all those things, I will argue for you. இதுக்கு பேரு தான் என்னது? சட்டம் அப்படின்னு சொல்றது தான் லா. அந்த லா தான்
உன் சத்திய வேதாகம். The law is our holy Bible. உன்னை விடுதலையாக்குவதற்கு வழிமுறை தான் இந்த வேதம். The Bible is way of delivering you out. இந்த வேதத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவதற்கு ஒரு ஜட்ஜி தேவை, ஒரு லாயர் தேவை, ஒரு மீடியேட்டர் தேவை. To implement the Bible we need உனக்காய் executor. பரிந்து பேசுவதற்காக ஒருத்தர் தேவை. Someone is need to speak on behalf of. ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு லாயர் சொல்வார், நான் அவனுக்காக வாதாடுகிறேன், அவன் இப்படி பண்ணல, அவன் கொலை செய்யல, இப்படி செய்யல, அவனுக்கு என்ன பண்ணுங்க, ஜாமீன் கொடுங்க. The lawyer argue for the person is not a murderer. நீ கொலையாளி தான், ஆனா உனக்காய் பரிந்து பேசுவதற்கு வருகிறவர் தான் என் இயேசு கிறிஸ்து. நம்ம பாவி தான், நம்மளை விடுதலையாக்குவதற்கு, அந்த பாவத்துல இருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு ரத்தம் தேவைப்படுகிறது. To deliver you from the sin, the blood is உன் needed. மேல என்ன செய்தாலும் உன் மேல இரக்கத்தை காட்டுகிற அன்புள்ள ஒரு இருதயம் உள்ள ஒரு மனிதன் தேவை. There is a loving heart needed whatever you. இந்த உலகத்துல அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்ல. There is no such a man. அங்க யார எங்க யாரு இல்லாத மத்தியில தான் அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் வந்து அமர்கிறார். Sit at your difficult உங்களை விடுதலையாக்க, to deliver you, அந்த சத்தியத்தை நிலைப்படுத்துவதற்கு establish the faith. இயேசுவின் அன்பு உனக்குள்ள இருக்கும். Jesus Christ love. யோவான் 8ஆம் அதிகாரம் 34-35 சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். அல்லேலூயா. Hallelujah. பாவமானது என்ன பண்ணுதுன்னா அவனை அடிமையாக்கி அதிலே சிறை வச்சிருக்கும். The slave make a man slave. நீ ஒரு காரியத்தை விடணும்னு நினைப்ப, விட முடியாது. You may be thought to quit. இந்த பாவத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைப்ப, உன்னால முடியாது. ஏதோ ஒரு சிறைச்சாலையில மாட்டி இருப்ப. Thought to come out from the sin, but you will captive. படம், சினிமா, பெண், பணம், குடி பழக்கம், போதை பழக்கம், The drunkenness, உங்க என்டர்டைன்மெண்ட், your entertainment. உங்க இருதயத்துல கை வச்சு பாருங்க, நீ எதுக்கு நேரத்தை வீணா செலவழிக்கிற, அது பாவமா தான் அதிகமா இருக்கும். You ask yourself to which you spend more time. டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அதை நினைச்சாவே அதுதான் பாவத்தின் ஆரம்பம். That is the beginning of sin, where you spend more தேவனுக்கு உன் நேரத்தை கொடுக்காம எங்கெங்க நேரத்தை செலவிடுகிறியோ அது பாவத்தின் ஆரம்பம். the time you spend for other things not to God is sin. இயேசுப்பா சொல்றாரு, அந்த Jesus பாவமானது உன்னை அடிமையாக்கி கொண்டிருக்கு. That sin make you அவன் slave. உள்ள போய் உள்ளான மனுஷன் என்ன பண்றான், உனக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னை சிறை பிடிச்சிட்டு அதை விட்டுறாத. The inner man captive you and not to do the குடிகாரனை விடுறவனை உணர்த்த சொல்லுவான். The drunken man also says, டக்குன்னு விட்டுட்டீங்கன்னா உனக்கு ஏதோ உடம்பு காயணும்பா. if you stopped immediately drinking, something will harm you. யார் சொல்லணும், இன்னொரு குடிகாரன் சொல்லுவான். Who says this is the other drinker, a இன்னைக்கு drunkard. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking with you. இயேசுவின் ரத்தம் உன்னை விடுதலையாக்கும். The Jesus Christ blood. இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒரு விடுதலை என் தேவன் வைத்திருக்கிறார். The Lord kept பக்கத்துல கை freedom பிடிச்சு in your சொல்லுங்களேன், family. என் தேவன் எனக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமா All இருக்கிறார். his neighbors and say the Lord is able to. இயேசு உதவிக்கு தேவை. Jesus support இவர் என்ன பண்ணிட்டு லாவை பயன்படுத்தி, சட்டத்தை பயன்படுத்தி, by using the law, இயேசு என்ற ஒரு லாயரை வச்சு Jesus as a lawyer, நான் என்ன பண்ணிட்டேன், இவர் விடுதலை ஆக்கிட்டேன். I just deliver him. நான் அப்பா விடுதலை ஆக்கிட்டேன். He is the father and delivered him. இப்போ இவர் 8 வருஷமா ஜெயில இட்டு விட்டாரு, 2 கொலை பண்ணிட்டு விட்டாரு. He murdered and was in prison for 8 years. Now he set free. ரத்தத்தினால விடுதலை ஆவதற்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிருபையினால இவரை வெளியே எடுத்தாச்சு. By blood, the grace he delivered or make free. இப்ப நான் கேக்குறேன், Now I am asking, ஊர்ல போய் வேலை கிடைக்குமா அவருக்கு? will he get a job when he goes out? ஒரு நல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்சா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அதிசயம்பா. பெரிய கம்பெனில கொலை பண்ணிட்டு வந்தவனுக்கு எப்படி வேலை கிடைச்சது? It's a wonder miracle how a murder man get a job at a great company. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, But what our people, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது பெருமையா பேசிட்டு இருப்போம். they will boast their self coming out from the prison. எனக்கு இவனை தெரியும், அவனும் தெரியும், I know this person and that person. ஆமாவா இல்லையா? Isn't it? அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இப்ப இவர் வாழ்க்கையில விடுதலை ஆக்குறவர் தான் யாரோட வேலை? இயேசுவோட வேலை. The Jesus Christ job is to deliver him, இந்த விடுதலையை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் to make glory the deliverance. ஒருத்தர் செத்து உயிருக்கு போராடுற மத்தியில டாக்டர் சொல்ற செத்துருவார் நாளையில இருந்து. One who is struggling for life, the doctor said he will die tomorrow. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கை கால் போயிடுச்சு, By accident they lose their hand or leg. ஏதோ பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, உயிர் வந்துச்சுப்பா, Something they treated and மடிச்சிட்டாரு. life. Yes, he ஆனா got life. கால் கை போயிடுச்சு. But his leg and
hands gone. உயிர் வந்தாவே என்ன பண்ணுங்க, அப்பா உயிர் வந்துச்சு. Once they get life, they feel comfort. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? What you will say? கிருபையா என் தேவன் விடுதலை ஆக்கினார். By grace the Lord delivered us. இதுவே கை கால் போய் கடைசி வரையும் படுத்துக்கிட்டே இருந்தானா அவங்க அப்பா அவங்க வீட்டுல இருக்க மனைவி கணவன் என்ன சொல்லுவாங்க? If he always lying on the bed, ஒரு வருஷமே சொல்லுவாங்க இவன் செத்தே போயிருக்கலாம், வெஸ்ட் தண்டமா. after a year they said better that man would have died. கிருபையில படைச்சவங்க அது மிராக்கலுக்கு நேராக, அதிசயத்திற்கு நேராக, தேவனுடைய வெளிச்சத்திற்கு நேராக அற்புதத்தை தேடி நாடி ஓடி நடக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை அன்னைக்கு தேவன் அழைச்ச அழைப்பு, அந்த கிருபைக்கு அர்த்தம் இருக்கும். கரங்களை தெரியுமா? There is a mean for it, Lord calling by அந்த அதிசயத்துக்கு பேருதான் the miracle. அந்த அதிசயத்துக்கு பேருதான் The miracle of கிருபையின் மேல் கிருபை. grace upon grace. சரி, இயேசுப்பா விடுதலை ஆக்கிட்டாரு. Jesus delivered. இயேசு தானே எல்லாம் பாத்துக்கணும். Everything Jesus should take care. இயேசுப்பா உன் பாவத்தை கழுவுறது மட்டும்தான் வேலை. His job is to cleanse your sin. உன்னை விடுதலை ஆக்குவது யாரோட வேலை? Whose job is to delivering you. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அங்கே விடுதலை உண்டு. கரங்களை தட்டி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமே. Hallelujah. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு. There is a deliverance where the spirit of Lord is there. ஏனா Why? ரோமர் 8:26 சொல்லுது, From the book of Romans 8:26. நமக்காக ஆவியானவர் தாமே தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God, நம்ம எல்லாம் என்ன பண்ணிரோம்னா, what we are doing? கன்ஃபெஷன் பண்ணிரோம். We confess our sin. இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு. We are accepting Jesus. இயேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love Jesus. ஆனா என்ன பண்றது இல்லனா, But மூணாவது உனக்கு விடுதலை செய்கிற ஆவியான துணையை தான் நம்ம மிஸ் பண்ணிரோம். we missing the spirit part. ஒரு மனிதன் ஆவியில அபிஷேகத்துல அவன் வழி நடத்தப்படுகிறான் என்றால், if a man guided by the அவன் உலகத்தை ஜெயித்த மனிதனாய் மாறுகிறான். conquer the world. ஆவி உடையவன் தேவனை உடையவனாய் மாறுகிறான். Man who has the spirit of Lord is நீ the man. ஜெபிக்கும் பொழுது, உன் குடும்ப வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. You just start praying in spirit, even you pray இங்க for சபையில மட்டும் தான் ஜெபம், வீட்ல போனா ஜெபம் இல்ல. we have prayer only in the church, not at home. நிறைய உன் வாழ்க்கையில சிறைச்சாலையில கூட வாழ்க்கை இருக்கா? Many time if a life வீட்ல பெரிய சண்டை பிரிவினையோடு இருக்கா? if we have a separation, பெரிய காரியம், a great thing, கடன், the dead, இல்ல ஹாஸ்பிடலைசேஷன், the hospitalization, முடியாத ஒரு சூழ்நிலை, maybe யார் எங்க போறீங்க யோசிக்காத, do not think much. வீட்ல உட்கார்ந்து I sit at home, இல்ல சபையில ஓடியாந்து maybe come to church, நல்லா 1 மணி நேரம் அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிச்சு பாடி பாரு. அதனாலதான் நல்லா ஜெபிங்க, எல்லாம் வேதம் படிப்பீங்க, பாட்டு பாடுவீங்க, you will read the Bible and worship, சர்ச்சில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. you spend time at church, ஆனா உண்மையா ஆவியில நிரம்புறது மட்டும் இருக்காது. but you will not fill in the spirit. நீ எவ்வளவோ ஆவியில நிரம்ப 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 எவ்வளவு எதிர்ப்பா வந்தாலும் சரி, The more and more you feel, ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். I choose a decision at my life. ஒரே இருதயம், One heart, 5ல விளையாதது 50ல விளையாது, ஆனா விளையுது. the thing not bend at 5. இயற்கைக்கு அப்பாற்பட்டு எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. உன் கணவனை மாத்தணும், உன் பிள்ளைய மாத்தணும், என் கண்ட்ரோலுக்கு வரணும், என் பிள்ளைய என் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், என் மனைவி என் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், என் கணவனை கண்ட்ரோல் நினைக்கிறேன். நீங்க என்ன பேசினாலும், என்ன மிரட்டினாலும், என்ன ஏமாத்தினாலும் அது வெறும் நடிப்பா இருக்கும் தவிர அவர்கள் மாற மாட்டார்கள். The efforts, whatever you put your husband, children or wife to make under your control, it will not happen. They will deceive you. என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், I said to my son, யூடியூப் பார்க்க கூடாது, do not watch YouTube, மொபைல் பார்க்க கூடாது. do not watch mobile. சரிப்பா, நான் எப்போ போய் இல்லையோ தனியா போய் உட்காந்துக்கிட்டு When I'm not available alone, he took the இது mobile and watching. உண்மையான கண்டிஷனா? Is this a true இது உண்மையான மனந்திருந்தல? obedience? Is this a true repent? No. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லி பார்த்தோம், We
told him many times, ஊழியக்கார பிள்ளைகளா மொபைல் தொடக்கூடாது. you are the Lord's servant son, do not நானும் அபிஷேகத்தில் நிரம்பி அவங்களையும் அபிஷேகத்தில் நடத்த when I am filled in the spirit and I am guiding them in the night, இது அவனே திரும்பி வச்சுட்டு என்ன பண்றான், எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றான். he will keep the mobile away and then spend time with us. கண்டிஷன் பண்ணல. We are not conditioning. இப்ப எனக்கு அவர்கள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. Now they are under my control. அவங்க நினைச்சிருப்பாங்க பாஸ்டர் என் கண்ட்ரோல், என் பிள்ளைங்க என் கண்ட்ரோல். The pastors thought that pastor and children are பிள்ளைங்க under நினைச்சுக்கோ control. அபிஷேகத்துல நடப்பதில்ல When நான் the நினைக்கிறதெல்லாம் children எங்க filled அப்பா in அம்மா வாங்கி தருவாங்க. anointing. நான் எப்படி என்ன நினைச்சாலும் எங்க அப்பா அம்மா என்ன பண்ணலாம், எனக்கு ஏத்த மாதிரி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அவங்க என் நினைப்புல இருக்கும். They may be thought that they can control their parents. சூழ்நிலை அப்படிதான் மாறும். The situation also. ஏன்னா நீ அவங்கள போய் கட்டாயப்படுத்த தேவையில்லை. You know. ஏ குடிக்காத, ஏ இத பண்ணாதன்னா உனக்கு தெரியாம பண்ணுவார்கள். Do not, if you put a condition, அவர்களை மட்டும் அபிஷேகத்துல ஆவியில நீ வழி நடத்திட்டீனா, when you lead them in an eye, தேவ ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் எங்க உண்டாங்க விடுதலை உண்டு. the Lord of spirit is அவர் one. உன் குடும்பத்தை வழி நடத்துவார். The spirit of Lord will lead the இங்க என்ன family. ஆவி இருக்கோ, உன் அப்பா கிட்ட என்ன ஆவி இருக்கோ, அம்மா கிட்ட என்ன ஆவி இருக்கோ, பிள்ளை கிட்ட என்ன அந்த அபிஷேகத்தின் ஆவியின் வல்லமை இருக்கோ, அது குடும்பத்துல அப்படியே ப்ரொடெக்ஷன் செய்யும். The spirit what the father and நீ mother, the நினைக்கிறத children உன் புள்ள add it to சொல்லும். protect. Whatever you think, நீ your விரும்புறத உன் மனைவி சொல்லுவாங்க. ஆமாங்க whatever you பண்ணுங்க. wish your wife will say. அல்லேலூயா. Hallelujah. இல்லனா சில குடும்பங்கள்ல நீ செய்றேன்னா நான் ஒன்னு சொல்லும், பண்ண கூடாது. Else in some family the father will say one thing, other will பிள்ளைங்கிட்ட say கட்ட அதெல்லாம் நான் செய்ய முடியாது. if you ask நீ children, they போராட say no. தேவையில்லை. உன் வீட்டுல பிள்ளைங்கள சபையிலயோ இல்ல வீட்டுலயோ உட்கார்ந்து நல்லா துதிக்க வச்சா போதும். You no need to fight with them, you just make them to worship and Hallelujah. lead them in anointing. பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். You can do the greater things. உன் குடும்பம் உன் கைக்குள்ள சொல்லுங்களேன். Your family at your கை hand. சொல்லுங்களேன் உன் கண்ட்ரோலுக்குள்ள. Your family at நீ your என்ன control. நினைக்கிறியோ அது உன் குடும்பம் செய்யும். Whatever you wish, the family will do. கணவன் அவர் நினைச்சுப்பாரு நான் தான் பெரிய, நான் நினைச்சுப்பாரு நான் தான் பெரிய. Maybe the husband thought he is great. ஆனா பாஸ்டர் அம்மாக்கு தெரியும் பாஸ்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணல. The pastors know that how the pastor. நான் நினைச்சிருப்பேன் அவங்க தான் என் கண்ட்ரோலுக்குன்னு. I thought தேவன் the பாத்தீங்கன்னா pastors are எனக்கு my ஏத்த control. மாதிரி அவர்களையும், The Lord will make அவருக்கு them ஏத்த according மாதிரி to me. அவர்களையும் To myself make according to them. இந்த உலகத்துல உங்களால செய்ய முடியாத காரியம் அநேகம் உண்டு. There are many things in the world that you cannot do. பணம் ஒரு காரியத்தை தான் செய்யும். Money can do only one thing. தேவ அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். கரங்களை But ராமேன் the சொல்லுவாங்க. Lord's anointing do இது everything. சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது, When I'm telling these words, you can அனுபவிக்கும் understand. பொழுதுதான் தெரியும். When you experience it, you will know. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீங்க கவனிக்கலாம். You may be asked. ஹீலிங் பிரேயர் நடக்கும்போது, விடுதலை பிரேயர் நடக்கும்போது நீங்க பார்க்கலாம். You may be seen it at the healing prayer. தொட்டா பிசாசு ஓடும். When we touch, the devil will go. நான் சில பேர் தொடக்கூட மாட்டேன். Some people I won't touch. அவர் கண்ணுல பார்த்து நான் நினைப்பேன் I look at their eyes and thought விழுந்து போகணும்ட்டு. they should fall. நோ கமாண்ட், No command. நோ எந்த ஒரு சைகையும் கிடையாது. No action at all. ஆனா அந்த கிரியை But the evil will ஏன் நான் fall. அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறேன். Because I was filled நான் with என்ன this நினைக்கிறேனோ anointing. எதிராளி செஞ்சாகும். Whatever I wish, the opponent will do. பிசாசே உனக்கு எதிர்ப்பா நிக்கிற பிசாசே செய்யும் போது உன்னை நேசிக்கிற உன் வீட்டுக்காரர் உன் கணவன் செய்ய மாட்டாரு. The evil, if we can able to obey it, the loving இந்த person, ரகசியத்தை husband and wife எந்த will do. சபையிலும் சொல்லி தர மாட்டாங்க. And no church will teach this secret. இந்த விஷயத்தை இந்த இதுதான் பேசிக் ஒரு வழி, தேவனை வழி நடத்துறது. This is how the Lord leads இதை நம்ம you. புரிஞ்சிக்காதனால தான் நம்ம வாழ்க்கையில சரியான விடுதலை இல்ல. எபேசியர் 1:14 சொல்கிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Say நம்ம amen. சுதந்திரத்துக்கு அச்சாரமானவர் யாருன்னா நம் ஆவியானவர். The spirit is indeed for our சபையில போய் ஜெபி. உன் வீட்டுல சண்டை, you may be have fight, பிரிவினை இருக்கு, maybe separation at உடனே home. குடும்ப ஜெபத்துல முழங்கால் போட்டு நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி துதிச்சு பார். அடுத்த நாள் பாதை போயிடும், பிரச்சனைகள் மாறும், கடன் மாறும், எதெல்லாம் உனக்கு தடையா இருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் நீ அபிஷேகத்துல ஆவியான துணை கொண்டு நீ ஜெபிக்கும் பொழுது எங்க 2-3 பேர்
Where 2 and 3 ஏன் gathered. அடிக்கடி ஃபேமிலி பிரேயர் சொல்றேனோ? Why I'm telling the நீ family தனி prayer. ஜெபம் உன்னை வந்து பெரிய காரியங்களை உண்டு பண்ணாது. Individual prayer not bring great things. எங்கே 2-3 பேர் சேருகிறார்களோ அங்க நான் வாசம் செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். I will dwell in குடும்ப ஜெபத்துல கையை கோர்த்து அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிச்சு பார். At family prayer you hold one another hand. நீங்க அந்நிய பாஷை பேசி உன் பிள்ளைய அந்நிய பாஷை பேசுதுன்னா உன் குடும்பத்தை எப்படிப்பட்ட மாந்திரிக சூனியம் எது வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. Whatever the plagues or the opponent come, nothing will harm you. உங்களை தொட்டானா அவன் ரட்சிக்கப்படுவான்னு அர்த்தம். If someone ஒரு touch அல்லேலூயா you, சொல்லுங்க. they will be saved by the இன்னைக்கு Lord. எல்லா கண்ண மூடி அபிஷேகத்துல நிரம்ப போறீங்க. You're going to fill with anointing today. வல்லமை Glory. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. Lord, the தேவ வல்லமை power இறங்கட்டும் come அப்பா. up. Mighty power come upon. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. The power come upon, Lord. ஜீசஸ் ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. Each and every one, the Yes, Lord's power glory come to upon. Jesus. எல்லா கண்களை மூடி முதலாவது பாவ மன்னிப்பு. எல்லா பாவ மன்னிப்பு கேளுங்க. We ஓ ask மகிமை 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 மகிமை. ஓ ரபா ஹபா ஹபா ஹபா. பாவ இருதயத்தோடு தேவனை தரிசிக்க முடியாது. உனக்கு ஒரு விடுதலை வேணும். வேலை செய்யற இடத்துல உனக்கு உன் முதலாளி உன் கண்ட்ரோலுக்கு வரணும். உன் வேலை செய்யற இடத்துல உன் தொழிலாளிகள் உன் கண்ட்ரோலுக்கு வரணும். உன் நண்பர்கள் உன் கண்ட்ரோலுக்கு வரணும். எங்கெங்கெல்லாம் நீ அடிமைப்பட்டு தாழ்த்தப்படுகிறியோ நசுக்கப்படுகிறியோ அந்தந்த இடத்துல நீ உயரணும். எங்கெங்கெல்லாம் உன்னை தள்ளுறாங்களோ எங்கெங்கெல்லாம் ஒதுக்குறாங்களோ அங்கே உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கேளுங்க 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 கேளுங்க. ஓ மகிமை மகிமை மகிமை. அப்பா என் பாவத்தை மன்னிங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசு இயேசு என் பாவத்தை மன்னிங்க. எல்லா வாலிப பிள்ளைங்க குடும்ப தலைவர்கள் நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வேலை அடைக்கிறவரா இருக்கிறார். தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். துதிங்க துதிங்க. ஓ ரபா ஹபா 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 ஹபா. மகிமை 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 மகிமை. எல்லாம் வாயை திறந்து துதிங்க. வாயை திறந்து துதிங்க. ஓ ரெமல்லா ஹந்த ராகா லாத ராத ராபா. ஓ மகிமை மகிமை. ஆவியில நிரம்பி நீ ஆவியில நிரம்பணும்னா பாவ மன்னிப்பு உனக்குள்ள இருக்கணும். இயேசுவே இந்த பாவத்தை விட எனக்கு கிருபை தாங்க. எனக்கு பலன் தாங்க. கேளுங்க 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 கேளுங்க. துதிங்க துதிங்க துதிங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே ஒரு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஓ ரியாந்தரா ஷக்லியா ஹந்தரபா. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் கரத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். என் கருத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். என் கருத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். என் கருத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். என் கடத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். இல்ல சத்தமா என் கருத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். தேவன் என்னை ஆளுகை செய்யட்டும். எஸ் மகிமை மகிமை. வல்லம் இறங்கட்டும். வல்லம் இறங்கட்டும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். மகிமை மகிமை. தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். தேவ அபிஷேகம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கு. ஓ ரபா ஹபா 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 ஹபா. இன்னும் ஆவியில நிரம்பி துதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் தொடுகிறவரா இருக்கிறார். துதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் தொடுகிறவரா இருக்கிறார். வல்லம் இறங்கட்டும். எஸ் மகிமை. துதிங்க 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 துதிங்க. ஓ ரபலா தராஷகலியா ஹந்தரபா. மகிமை 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 மகிமை. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. உன் வீடுகள்ல தேவ ஆவியானவர் இருக்கிற நிச்சயமா விடுதலை உண்டு. உன் பிள்ளை உன் கண்ட்ரோலுக்கு வரும். உன் பிள்ளை உன் கண்ட்ரோலுக்கு வரும். உன் பிள்ளைங்க உன் கண்ட்ரோலுக்கு வரும். துதிங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
உன் கணவன் கண்ட்ரோலுக்கு வருவாரு. husband will come under your உன் மனைவி உன் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. wife will be your control. ஓ மகிமை மகிமை மகிமை. நீ வேலை செய்யற இடத்துல தொழிலாளிகள் உன் கண்ட்ரோலுக்கு வருவார்கள். Your subordinate come under your control. கர்த்தருடைய வல்லமை எங்க மத்தியில இறங்குனதுக்காக நன்றி அப்பா. Thank you for your mighty power. Come இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. We pray in the name of Jesus, Father. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்தியம் பிரேயர் டவர்க்காய் ஒரு இடத்தை வாங்குவதற்கு உண்டான காரியத்திற்காய் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கோம். அந்த இடத்தையும் பார்த்தாச்சு, அந்த இடத்துக்கும் அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அதை 3 மாதத்துக்குள்ளாக அந்த இடத்தை வாங்க வேணும். மொத்தம் 3,60,00,000 ரூபாய் இதோட இடத்தோட விலை. அதற்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் செலவிற்கு மொத்தம் 3,80,00,000 ரூபாய் இதற்கு தேவைப்படுகிறது. நிச்சயமாக இது என்னால் ஒருவரால் செய்ய முடியாது, தேவனால் கூடும். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பிரயாசப்பட்டீங்கன்னா போதும், இந்த இடத்த நம்மளால் ஈஸியாக வாங்கிடலாம். எவ்வளோ காரியத்திற்காக நீங்கள் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. 350 பேர் 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்த ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு ஆலயத்திற்காக நீங்கள் பொருத்தனை பண்ணும் பொழுது அது நிச்சயமாக சரி, உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பிள்ளை மத்தியில் இந்த ஆசீர்வாதம் தங்கும். உங்களால் முடிஞ்சால் 1 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ பொருத்தனை பண்ணுங்க. அது 3 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளாகவே கொடுக்க ஆரம்பிக்க அநேகர் டொனேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரையும் 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. மீண்டும் எங்களுக்கு தேவை வந்து மொத்தம் 3,70,00,000 ரூபாய். இது சாத்தியமற்ற காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த காரியத்தை செய்கிறார். உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவினார்னா பணத்தை கொடுத்து உதவுங்க. யாருக்காவது பணம் இருக்குன்னா 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ ஒரே ஆளாக கூட இதை கொடுத்து அந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சில பேர் பணத்தை எனக்கு 2 வருஷம் கழிச்சு கொடுங்க பாஸ்டர் அப்படின்னா கூட என்ன பண்ணுங்க, இது முதல்ல இந்த இடத்த நம்மளை விட்டு போயிடக்கூடாது. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவினார்னா 1 வருடங்களோ 2 வருடங்களோ கடன் இல்லாமல் ஏதாவது நீங்கள் பணங்கள் கொடுக்க முடியும் என்றால் அதுவும் நீங்கள் செய்யலாம். இதுவும் ஒரு ஊழியம் தான். ஏன்னா சும்மா உங்கள் பிள்ளை கல்யாணத்திற்கோ இல்லை எதற்கோ நீங்கள் எதிர்காலத்துக்கு வைத்திருந்தா கூட அதை ஊழியத்திற்காக கொடுத்து இதை தாங்குங்க. நிச்சயமாகவே இங்கே அநேகர் வந்து விடுதலைப்படுறாங்க, அநேகருக்கு வியாதிகள் சுகமாகுது. அது மட்டும் இல்லை, வெளி ஊர்லேருந்து வெளி தேசங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே தனித்தனியாக ரூம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அவங்க இலவசமாக வந்து தங்கிட்டு கூட என்ன பண்ணலாம், இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம். அந்த ஆசீர்வாதத்திற்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலனை வைத்திருப்பார். பெரிய பொருத்தனை பண்ணுங்க, வேண்டுதல் வைங்க. அந்த வேண்டுதலுக்கு இந்த பொருத்தனையை நீங்கள் வைங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆலயத்தை வாங்கி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கீழ் வருகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். God bless you.